வெல்கம் டு பிக்யூ வேர்ல்ட். வேத வினா விடைகள். மார்க்கு அதிகாரம் 14. எந்த பண்டிகையில் புளிப்பில்லா அப்பம் சாப்பிடுவார்கள்? பஸ்கா. இயேசுவை கொலை செய்யும்படி வகை தேடினது யார்? பிரதான ஆசாரியர், வேதபாரகர். குஷ்டரோகியான சீமோன் வீடு எங்கே இருந்தது? பெத்தானியா. தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினது யார்? ஒரு ஸ்திரீ. விலையேறப்பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலம் எதில் இருந்தது? வெள்ளைக்கல் பரணியில். எதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சிலர் முறுமுறுத்தார்கள்? விலையேறப்பெற்ற தைலத்தை. விலையேறப்பெற்ற தைலத்தை எத்தனை பணத்துக்கு, அதிகமான கிரயத்துக்கு விற்கலாம் என்று சிலர் முறுமுறுத்தார்கள்? 300. நற்கிரியை செய்தது யார்? தைலம் ஊற்றிய ஸ்திரீ. எப்போதும் உங்களிடத்தில் இருப்பது யார்? தரித்திரர். மனதுண்டாகும் போதெல்லாம் யாருக்கு நன்மை செய்யலாம்? தரித்திரருக்கு. எதற்கு எத்தனமாக சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள்? அடக்கம் பண்ணப்படுவதற்கு. இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படி பிரதான ஆசாரியரிடம் சென்றது யார்? யூதாஸ் காரியோத்து. இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தது யார்? யூதாஸ் காரியோத்து. பஸ்காவை எங்கே ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று இயேசுவிடம் கேட்டது யார்? சீஷர்கள். இயேசு சீஷரில் 2 பேரிடம் எங்கே போக கூறினார்? நகரத்திற்குள்ளே. நகரத்திற்குள்ளே சீஷர்களுக்கு எதிர்ப்படுவது யார்? தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன். கம்பளம் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது எது? விஸ்தாரமான மேல் வீட்டறை. இயேசு எப்போது 12 கூட பந்தி அமர்ந்தார்? சாயங்காலம். என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்றது யார்? இயேசு. இயேசுவோடு கூட எதில் கையிடுகிறவன் அவரை காட்டிக் கொடுப்பான்? தாளத்தில். தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடி போகிறது யார்? மனுஷகுமாரன். யார் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும்? இயேசுவை காட்டிக் கொடுக்கும் மனுஷன். இயேசு எதை எடுத்து ஆசீர்வதித்தார்? அப்பம். இயேசுவின் சரீரம் எது? அப்பம். இயேசு எதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார்? பாத்திரம். அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரியது எது? இரத்தம். ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு எங்கே புறப்பட்டு போனார்கள்? ஒலிவமலைக்கு. உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு எங்கு செல்வார்? கலிலேயாவுக்கு.
இடறலடையேன் என்றது யார்? பேதுரு. சேவல் கூவுகிறதற்கு முன்னே பேதுரு இயேசுவை எத்தனை தரம் மறுதலிப்பான்? 3 தரம். இயேசு யார் யாரை கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார்? பேதுரு, யாக்கோபு, யோவான். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டது யார்? இயேசுவின் ஆத்துமா. 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா என்று இயேசு யாரிடம் கேட்டார்? சீமோன் பேதுருவிடம். விழித்திருந்து என்ன பண்ண வேண்டும்? ஜெபம். உற்சாகமுள்ளது எது? ஆவி. பலவீனமுள்ளது எது? மாம்சம். பாவிகளுடைய கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவது யார்? மனுஷகுமாரன். பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தது யார்? திரளான ஜனங்கள். ரபி ரபி என்று சொல்லி இயேசுவை முத்தம் செய்தது யார்? யூதாஸ் காரியோத்து. பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதற வெட்டினது யார்? கூட நின்றவர்களில் ஒருவன். துப்பட்டியை மாத்திரம் போர்த்து கொண்டு இயேசுவின் பின்னே போனது யார்? ஒரு வாலிபன். துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் ஓடிப்போனது யார்? ஒரு வாலிபன். இயேசுவை யாரிடத்தில் கொண்டு போனார்கள்? பிரதான ஆசாரியனிடம். நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தது யார்? பேதுரு. இயேசுவுக்கு விரோதமாய் சாட்சி தேடினது யார்? பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும். ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தது யார்? இயேசு. நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று இயேசுவிடம் கேட்டது யார்? பிரதான ஆசாரியன். சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பது யார்? மனுஷகுமாரன். வானத்தின் மேகங்கள் மேல் வருவது யார்? மனுஷகுமாரன். தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டது யார்? பிரதான ஆசாரியன். இயேசுவை கன்னத்தில் அறைந்தது யார்? வேலைக்காரர். பேதுருவை பார்த்து நீயும் இயேசுவோடு இருந்தாய் என்றது யார்? பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரிகளில் ஒருத்தி. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினது யார்? பேதுரு. இயேசு சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து அழுதது யார்? பேதுரு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும்.